வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பாவ்நகர் அயோத்தியா கந்த் இடையிலான வாராந்திர ரயில் சேவையை பாவ்நகர் ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிக்க மற்றும் பெயர் பரிந்துரைக்க கடைசி நாள் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் வழங்கப்பட உள்ள இவ்விருதுகளுக்கு ராஷ்டிரிய புரஸ்கார் போர்ட்டலில் விண்ணப்பிக்கலாம். சுதந்திர தின கொண்டாட்டங்களையொட்டி தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வரும் 16ஆம் தேதி வரை டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி பறப்பது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்று டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் KYC சரிபார்க்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி வில்லியனூர் தொகுதி குடும்ப அட்டைதாரர்கள் சிரமமின்றி KYC சரிபார்க்க வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாமை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான திரு சிவா துவக்கி வைத்தார். இன்றும் இந்த சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ராம்குமார் ராமநாதன் இணை 6-4, 6-4 என்கிற நேர் செட் கணக்கில் தைவான் இணையை வென்று பட்டம் கைப்பற்றியது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்கி வெள்ளிப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.